Hi all, welcome to Star Police Academy, number one police academy in Tamil Nadu, daily current affairs party in USRB, TNPSC, SSC, RRB and banking. So இன்றைய நடப்புகளை பார்க்கலாம். So first இந்த நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் பத்திரங்களின் முழு விவரங்களை மார்ச் 21க்குள் வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. So இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இஷ்யூ தான் போயிட்டு இருக்கு. So first நம்ம எலக்ட்ரல் பாண்ட்ஸ்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். So எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் நிதி பத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. So இது எந்த வருஷம் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டுச்சுன்னா 2018 யார் பீரியட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டுச்சுன்னா பிஜேபி அவங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ இதை வந்து இனிஷியேட் பண்ண மினிஸ்டர் யாரு, இதை வந்து லான்ச் பண்ண மினிஸ்டர் யாரு அப்படின்னா அருண்ஜேட்லி அவர்கள். ஸோ அவர் இப்போ வந்து உயிரோடு இல்லை. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது போக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2018 வந்து இந்த தேர்தல் நிதி பத்திரங்கள் வந்து வெளியாச்சு இல்லையா. அப்போ 2019 இருந்து இந்த வருஷம் 2024 February 15 வரைக்கும் யார் யாருக்கு எவ்வளோ தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலியமா அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்ற இந்த டேட்டாவை வந்து எஸ்பிஐ வந்து ரிலீஸ் பண்ண சொல்லி ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கொடுத்து எலெக்ஷன் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்ல ஸோ இது வந்து யார் யாருக்கெல்லாம் போயிருக்கு அப்படின்ற அந்த டேட்டாவை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் இப்போ வரைக்கும் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வந்து யாருக்கு எவ்வளோ போயிருக்கு, அதே மாதிரி எந்த கம்பெனி வாங்கியிருக்கு அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஒரு நம்பர், அதாவது அந்த ஒவ்வொரு பாண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பரை வந்து அவங்க ஷேர் பண்ணாமே விட்டுருக்காங்க. ஸோ அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திரும்பவும் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மார்ச் 21க்குள்ள நீங்க தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலமா என்னென்ன டேட்டா எல்லாம் இன்னும் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதுதான் இந்த நியூஸ். ஸோ அதில் நான் வேற எதுவுமே முக்கியமானது இல்லை. ஸோ பார்க்கலாம் அவங்க 21ஆம் தேதி வெளியிட்டதுக்கு அப்புறம் என்னென்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 21 தொகுதிகளில் களம் காண்கிறது திமுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் இந்த கொஸ்டின்ல வந்து நமக்கு தேவையானது ஸோ எந்த 3 தனி தொகுதிகளில் வந்து அவங்க போட்டிடுறாங்க அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், நீலகிரி, தென்காசி இந்த போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ல எதில் வந்து நின்னாங்களோ ஸோ அங்கேயே தான் வந்து நின்றுருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ நமக்கு எந்தெந்த இடத்துலலாம் இருக்காங்க, அதாவது தொகுதியில் வந்து நிற்கிறாங்க அப்படின்றதுனா நமக்கு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ். ஸோ ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்றத இங்கே பார்க்கலாம். இஸ்ரோ ராக்கெட்டுகளை கொண்டு செல்ல பயன்படும் அதிநவீன வாகனம். ஸோ இந்த அதிநவீன வாகனம் வந்து இது எப்படி இருக்கும்னா மேலே வந்து திறக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, மேலே திறந்து ஸோ இந்த ராக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு, அதாவது ஜிஎஸ்எல்வி ராக்கெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனரக வாகனத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எங்க இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாகனம் வந்து அரக்கோணத்துல செய்யப்பட்டு மகேந்திரகிரி இஸ்ரோவோட ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரகிரியில தான் இருக்கு. ஸோ இங்க இருந்து அரக்கோணம்ல இருந்து மகேந்திரகிரிக்கு இந்த வெஹிக்கல்ஸ் எல்லாமே போய் அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டாக்கு வந்து போகும். ஸோ இந்த வெஹிக்கல் மூலியமா ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதாவது முன்னும் பின்னும் நகர்ந்து ஈஸியா போற மாதிரி வந்து அந்த டெக்னாலஜி எல்லாம் இதுல ஏற்படுத்தியிருக்காங்க இந்த வெஹிக்கல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வெஹிக்கல்ல இங்க பாத்தீங்கன்னா இங்க எல்லோ கலர்ல மேல இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணி அந்த ராக்கெட்டை அதுக்குள்ள வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெஹிக்கல் தான் வந்து பாத்தீங்கன்னா இது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த இஸ்ரோ ராக்கெட்டுகளை கொண்டு செல்ல பயன்படும் அதிநவீன வாகனம் எங்கு தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ அரக்கோணம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அங்கிருந்து தான் இஸ்ரோவோட ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்ற மகேந்திரகிரிக்கு வந்து போகுது. அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா ராக்கெட்டை ஏத்திட்டு ஸ்ரீஹரிகோட்டாக்கு போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போகலாம். தென்னிந்தியாவின் எந்த மாநிலம் சமீபத்தில் ஒரு புதிய நோயான லைம் டிசீஸ் நோயின் முதல் பாதிப்பை பதிவு செய்துள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கேரளா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டிசீஸ். ஸோ ரீசெண்டாக என்னென்ன டிசீஸ்லாம் வருது அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லம்பி ஸ்கின் டிசீஸ் அப்படின்ற ஒரு டிசீஸ் வந்திருக்கும். சரிங்களா, ஸோ இது எதுக்கு வந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகளுக்கு பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா குஜராத், ராஜஸ்தான் அந்த ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகள் வந்து நிறைய வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாடுகளுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடர், அதாவது அந்த மடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீங்கி இருக்கும். ஸோ அதை வந்து லம்பி ஸ்கின் டிசீஸ். அது மட்டும் இல்லாமல் அதோட தோலும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சப்பையா ஒல்லியா இருக்கும். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா லம்பி ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து இது. ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த லம்பி ஸ்கின் டிசீஸ் உடைய அந்த மாடை வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து வர்ற பாலை வந்து நம்ம வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க.
ஸோ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் ஒரு டிசீஸ் சொன்னேன். ரீசெண்டா என்ன டிசீஸ்லாம் வருதோ அது எல்லாமே நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ ரீசெண்டா நம்ம கூட கொரோனா டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஃபங்கஸ் அப்படின்ற அந்த டிசீஸ்லாம் பார்த்து வச்சிருப்போம். ஸோ அதோட டிசீஸ் அந்த காசல் ஆர்கானிசம்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பா கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ். நாட்டில் எந்த தடுப்பூசியின் முதல் டோஸ் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 16 அன்று தேசிய தடுப்பூசி தினம் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா போலியோ தடுப்பூசி. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ். சமீபத்தில் தேசிய தேர்தல் ஆணையம் 18வது மக்களவைக்கான தேர்தலை அறிவித்தது. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு லோக்சபாவின் பதவிக்காலம் பற்றி கூறுகிறது? ஸோ சரத்து எண் பார்த்தீங்கன்னா 83 கீழ் 2. ஸோ இதில் நம்ம மீதி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ இதில் வந்து ரீசெண்டாக 2 தேர்தல் ஆணையர்களை வந்து நியமிச்சிருந்தாங்க. ஒருத்தர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஞானேஷ்குமார், இன்னொருத்தர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுக்பீந்தர் சிங் சாந்து அப்படின்றவர். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க 2 பேரையும். ரிப்பீட்டடாக நியூஸில் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ். LMITE 2024 என்ற கூட்டு ராணுவ பயிற்சியின் 10வது பதிப்பை எந்த நாடு நடத்துகிறது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிசல்ஸ். ஸோ சிசல்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜாயின்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ். அதாவது இந்தியாவும் சிசல்ஸும் சேர்ந்து பங்கு பெற இந்த ராணுவ பயிற்சி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரீசெண்டாக கூட நம்ம பார்த்துருப்போம், சமுத்திர லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸசைஸ் வந்து பார்த்துருப்போம். அது எங்க பார்த்தோம், எந்த நாட்டு கூட இந்த சமுத்திர லக்ஷ்மணா அப்படின்ற இந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்றத தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறதுல தான் ஆன்சர் இருக்கு. ஸோ எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்தியா கூட எந்த நாடு சமுத்திர லக்ஷ்மணா அப்படின்ற இந்த பயிற்சியை வந்து மேற்கொண்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நியூஸ். மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாளமாக அறிவிக்கப்பட்டவர் யார்? ஸோ இதை வந்து PWD அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அப்படின்றது தான். ஸோ இதுல வந்து யார் வந்து இந்த PWD ஐகானிக் நேஷனல் ஐகானை வந்து டிக்ளேர் பண்றா அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. யாரு அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன். சரிங்களா? ஸோ எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் ஐகான் அப்படின்னு சொல்ற நேஷனல் ஐகான் வித் PWD இதை வந்து டிக்ளேர் பண்றது. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க. அதுல யாரை வந்து இந்த வருஷத்துக்கான நேஷனல் ஐகானா வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஷீதல் தேவி. ஷீதல் தேவி இவங்க எந்த ஸ்போர்ட்ஸ் கூட தொடர்புடையவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்ச்சரி, அதாவது வில் வித்தையில தேர்ந்தவங்க. ஸோ இவங்களுக்கு கை இல்லை, அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் PWDன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக அதில் வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டாலே ஸோ நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் நியூஸ். அறிவால் செல் நோய்க்கான இந்தியாவின் முதல் உள்நாட்டு மருந்தை உருவாக்கிய மருந்து நிறுவனம் எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அக்கும்ஸ் மருந்துகள் மற்றும் மருந்தியல் லிமிடெட். அதாவது அறிவால் செல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிக்கிள் செல் அனிமியா. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா RBCயோட கவுண்ட் வந்து கம்மியாகும். ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க சிக்கிள் செல் அனிமியானா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிள் செல் அப்படின்ற இந்த டிசீஸ் வந்து அதிகமாக SC பீப்புளுக்கு வருதா இல்லை ST பீப்புளுக்கு வருதா அப்படின்னு கேட்டாங்கன்னா ST பீப்புளுக்காக தான் வருது. சரிங்களா? ஸோ ST ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அந்த பழங்குடியினர் மக்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவால் செல் நோய் வந்து வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸோ சிக்கிள் செல் அனிமியா ட்ரைபல்ஸ்க்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஸ்கீம்ஸ் இருக்கு. ஸோ செக் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு மெயின்ஸ்ல வரலாம். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நதிகளுக்கான சர்வதேச நடவடிக்கை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 14. நெக்ஸ்ட் நியூஸ். உற்பத்தி இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை, அதாவது ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் 2024ஆம் ஆண்டில் இந்தியா எந்த மருந்து தயாரிப்பை மீண்டும் தொடங்க உள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பென்சிலின் G. ஸோ பென்சிலின்னாலே நமக்கு தெரியும் இது வந்து ஒரு ஃபங்கை அப்படின்னு. நெக்ஸ்ட் நியூஸ். தேசிய பாரா பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் எங்கு நடத்தப்படும்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ஷெட்பூர். ஸோ அவ்வளோதான், இதோட இன்று நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.